திமுகவை அழிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய சக்திகள் இந்த வார்த்தை போரை, இந்த இந்த ஒற்றுமையின்மையை பயன்படுத்திக் கொள்வார்கள் என்பதை திராவிட முன்னேற்ற கழகமும் விசிகாவும் உணர வேண்டும். இதை இன்னைக்கு ஏற்பட்ட சூழல் ஒரு அசாதாரண சூழல். கம்யூனிஸ்டை வளைத்தார்கள், ஐயமலை குஞ்ஞாலிக்குட்டி மூலமாக வளைத்தார்கள், கம்யூனிஸ்டை பேபி மூலமாக வளைத்தார்கள். இரண்டு பேரையும் வளைத்து அந்த உடன்பாட்டிற்கு ஒத்துக்கொள்ள வைத்த பின்பு திரு விசிக தலைவர் திரு திருமாவளவன் அவர்களை மல்லிகார்ஜுன கார்கே மூலமாக பேச வைத்து ராகுல் காந்தி தான் இதற்கு பின்பாக செயல்பட்ட சூத்திரதாரியாக இருந்தார். முதுகில் குத்திய இந்த காங்கிரஸ் என்றைக்குமே மன்னிக்கப்படக்கூடாத நிலையில் திமுக அந்த முடிவை எடுத்து விட்டது. என்று சொன்னால் ஆக்டிங் சீஃப் மினிஸ்டராக திரு ஆதவர்ஜுனா தான் இருக்கிறார் என்று மக்கள் இன்றைக்கு நம்ப ஆரம்பித்து விட்டார்கள். இன்றைக்கு விமர்சகர்களும் அதை பற்றி விமர்சிக்க தொடங்கிவிட்டார்கள். விஜய் என்பவர் ஒரு பொம்மை முதலமைச்சராக இருக்கிறார், இதை செயல்படுத்தி கொண்டு வருவர் ஆதவர்ஜுனா தான், குதிரை பேரம் நடத்துவது ஆதவர்ஜுனா தான், கட்சியில் ஆட்களை பிடிப்பது ஆதவர்ஜுனா தான், பிஜேபியை எதிர்க்க வழி இல்லாமல் திணறக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும், இல்லை என்றால் அவர்களுக்கு பலிகடாக வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு சூழல் வரும் பொழுது கண்டிப்பாக விடுதலை சிறுத்தைகளும் சரி, சிபிஎம், சிபிஐ, ஐயுஎம்எல் 4 பேருமே வெளியே ஏறக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டால் அவர்களுக்கு போக வேண்டிய இடம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பதை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெளிவாக உணர்ந்திருக்கிறார். இவர்களை தங்களது ஆட்சி நீடிப்பதற்காக பயன்படுத்தி கொண்டார்கள். சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது விடுதலை சிறுத்தைகள் தூக்கி எறியப்படுவார்கள், கம்யூனிஸ்ட் கட்சிகள் தூக்கி எறியப்படுவார்கள், காங்கிரசும் தூக்கி எறியப்படும், ஐஎம்எலும் தூக்கி எறியப்படும். அப்பொழுதுதான் இவர்கள் அத்தனை பேருக்கும் அவர்களது நிலைப்பாடு தெரியும். எனவே வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் மட்டும்தான் தப்பி பிழைக்கும். உள்ளே சென்று ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற வேண்டும் என்று திருமாவளவனை வற்புறுத்தி சென்ற விடுதலை சிறுத்தைகள் பின்னால் வருந்த நேரிடும். தமிழ் நியூஸ் நேரல் கண்முணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மேனாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய அறிவியல் மற்றும் அரசியல் ஆலோசகர் டாக்டர் பொன்ராஜ் சார். சார் வணக்கம். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்திற்கு வெளியிலிருந்து ஆதரவு தருகிறோம் என்று முன்பு விசிகா ஒரு நிலைப்பாடு எடுத்திருந்தது. பிறகு ஒரு வார காலகட்டத்திலேயே அமைச்சரவையிலும் பங்கு கொள்கிறோம் என்று திரு வன்னியரசு அவர்களுக்கு அந்த சமூக நீதித்துறையை வழங்கியிருந்தாங்க. இப்போ விசிகா மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தினிடையே ஒரு வார்த்தை போரும் ஒரு பொது வெளியிலையும் சமூக ஊடகங்கள்லயும் ஒரு பெரிய ஒரு சர்ச்சையும் வெடிச்சிருக்கு. திமுகவுக்கும் விசிகாவுக்கும் இடையே நேற்றைய தினம் குன்னம் பகுதியிலையும் இரு தரப்புக்கும் கை கலப்பும் ஏற்பட்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. இந்த விசிகாவுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு ஒற்றுமையின்மையை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இது திமுகவை அழிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய சக்திகள் இந்த வார்த்தை போரை, இந்த ஒற்றுமையின்மையை பயன்படுத்திக் கொள்வார்கள் என்பதை திராவிட முன்னேற்ற கழகமும் விசிகாவும் உணர வேண்டும். இதை இன்னைக்கு ஏற்பட்ட சூழல் ஒரு அசாதாரண சூழல். இன்றைக்கு எந்த சூழலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு பெருந்தன்மையோடு தன்னை தீய சக்தி என்று வர்ணித்த இந்த தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கலாம், தனது கூட்டணி கட்சிகளே ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று நிலை ஏற்பட்டாலும் பரவாயில்லை, ஒரு தேர்தலை தவிர்க்க வேண்டும், ஒரு கவர்னர் ஆட்சியை தவிர்க்க வேண்டும், கவர்னர் ஆட்சி மூலமாக கொள்ளைப்புறமாக பிஜேபி வந்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தில் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த அனுமதியை தனது கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்தார். இதை முதுகில் குத்திவிட்டு துரோகத்தை இழைத்துவிட்டு சென்றது காங்கிரஸ் மட்டும்தான். விசிகாவும் கம்யூனிஸ்டும் ஐஎம்எலும் அல்ல. அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை பரிசீலித்து அவர் தலைவரை சந்தித்து அவரிடம் கருத்துக்களை பெற்று அவரிடம் ஆலோசனை பெற்றுத்தான் அவர்களது ஆதரவை தாவேகாவுடைய ஆட்சி தொடருவதற்கு தங்கள் ஆதரவை கொடுத்தார்கள். எல்லோரும் வெளியிலிருந்து தான் ஆதரவு தருகிறேன் என்று சொன்னார்கள். அதுவரை எல்லாம் சரியாக சென்றது, அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்திருந்தால், கம்யூனிஸ்ட் மாதிரி வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்திருந்தால் இது ஒரு நல்ல ஒரு அந்த ஹோல்டு திராவிட முன்னேற்ற களத்திற்கு மட்டுமல்ல,
திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த கூட்டணி கட்சிகளுக்கும் அந்த நிலை ஏற்பட்டிருக்கும். ஆனால் அதை கம்யூனிஸ்ட் மட்டும்தான் தன் கொள்கை நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தது. ஆனால் என்னவென்றால் கம்யூனிஸ்ட் துடித்தது, தாவேகாவுக்கு தங்கள் ஆதரவை கொடுக்க வேண்டும் என்று கம்யூனிஸ்ட் துடித்தது, ஐயுஎம்மும் துடித்தது, விசிகா தான் கடைசியாக முடிவெடுத்தது. இது ஆனால் விசிகாவை இன்றைக்கு முதலிலே குறை சொல்வது, விசிகாவை சொல்வது என்பது எந்த விதத்திலும் இது பொருத்தமாக ஆகாது. விசிகா அந்த சூழலுக்கு தள்ளப்பட்டது. திருமாவளவன் அவர்கள் உண்மையிலேயே திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு செல்ல வேண்டும் என்று அவர் நினைக்கவில்லை. அவர் கடைசியாக அவர் முடிவெடுத்ததற்கு காரணம், முதலிலே முடிவெடுத்து அறிவித்தது கம்யூனிஸ்ட், இரண்டாவது அந்த முடிவை எடுத்தது ஐயுஎம்எல், மூன்றாவது தான் திரு விசிகா அந்த முடிவை எடுத்தது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலை எப்படி ஏற்பட்டது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அரசியல் சதுரங்கம் எப்படி விளையாடியது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த அரசியல் சதுரங்கத்திற்கு இந்த விளையாட்டை நடத்தியது திரு ராகுல் காந்தி தான். பின்னாளில் இருந்து ராகுல் காந்தியும் அவரோடு இருந்து செயல்பட்ட திரு RSS பிரமுகர்கள் தான் இந்த சதுரங்க விளையாட்டை விளையாடி கம்யூனிஸ்டை வளைத்தார்கள். ஐயுஎம்எல்லை குஞ்ஞாலிக்குட்டி மூலமாக வளைத்தார்கள், கம்யூனிஸ்டை பேபி மூலமாக வளைத்தார்கள். இரண்டு பேரையும் வளைத்து அந்த உடன்பாட்டிற்கு ஒத்துக்கொள்ள வைத்த பின்பு திரு விசிகா தலைவர் திரு திருமாவளவன் அவர்களை மல்லிகார்ஜுன கார்கே மூலமாக பேச வைத்து ராகுல் காந்தி தான் இதற்கு பின்பாக செயல்பட்ட சூத்திரதாரியாக இருந்தார். எனவே ராகுல் காந்தியை பிரதமராக அறிவித்த திரு மு.க. ஸ்டாலின் அவர்களது பெருந்தன்மையை அவர் முதுகில் குத்திய இந்த காங்கிரஸ் என்றைக்குமே மன்னிக்கப்படக்கூடாத நிலையில் திமுக அந்த முடிவை எடுத்து விட்டது. அது துணை முதலமைச்சராக இருந்த திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுமே அந்த முடிவை எடுத்து விட்டார்கள். இனிமேல் காங்கிரசிற்கு தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஒருபோதும் கூட்டணியில் சேர்த்துக் கொள்ளாது என்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது. எனவே காங்கிரஸ் தாவகாவிடம் இருக்கும் வரை கண்டிப்பாக அமித்ஷாவுடைய அருள் இந்த தேர்தலில் தாவேகாவுக்கு கிடைத்த நிலைமை இனிமேல் வரக்கூடிய தேர்தல்களில் என்றைக்கும் கிடைக்காது. ஏனென்று சொன்னால் காங்கிரஸை தனிமைப்படுத்த வேண்டும் என்பதுதான் அமித்ஷாவுடைய வேலையை தவிர காங்கிரஸை கொண்டு தாவேகாவிடம் சேர்ப்பதில் தான் அமித்ஷாவுடைய வேலை. எனவே காங்கிரஸை பக்கத்தில் வைத்துக் கொள்ளும் வரை இனிமேல் தாவேகாவுக்கு வெற்றி என்பது சில வெற்றிகள் கிடைக்குமே ஒழிய இனிமேல் இப்படிப்பட்ட ஒரு வெற்றியை மீண்டும் தாவேகா அறுவடை செய்ய முடியாது என்பது நிச்சயம். இது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த கூட்டணி கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழக தலைவரது பெருந்தன்மைதான் இந்த விசிகாவையும் கம்யூனிஸ்டையும் ஐயுஎம்எல்லையும் வெளியில் இருந்த ஆதரவு என்ற நிலைப்பாட்டுக்கு தள்ளியது. அப்ப இதற்கே திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அனுமதித்திருக்க கூடாது. வெற்றி என்பது அவர்களது ஆட்சி அமைப்பது என்பது தாவேகாவினுடைய வேலை. திமுக இதற்கு ஆதரவு அளிக்க வேண்டும், திமுக இதற்கு திமுகவுடைய கூட்டணி கட்சிகளை இதற்கு அனுமதிக்க வேண்டும் என்ற நிலையை அவர் எடுத்திருந்தால் அவர் உண்மையிலே அரசியலை அதற்கு சரியாக செய்திருக்கிறார் என்ற அர்த்தம். ஆனால் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு பெருந்தன்மையுள்ள ஒரு தலைவர், ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சிகளை கொல்லைப்புற வழியாக ஆட்சியை அமைப்பதில் விருப்பமில்லாத ஒரு தலைவர், தங்கள் கட்சியை அனுமதிக்காத ஒரு தலைவர் என்ற நிலையிலே அவர் தனது கூட்டணி கட்சிகளை அனுமதித்தார். அப்ப வழுக்கு பாறையில் கால் வைத்த பின்பு அந்த பாறை கடைசி வரைக்கும் கொண்டு போய் கீழே தள்ளாமல் விடாது. எனவே அதில் ஸ்ட்ராங்காக இருந்தது கம்யூனிஸ்ட். ஏன்னா அவங்க ஓவரால் இது கூட்டணியிலே பங்கு வர மாட்டோம் என்பது அவர்களது ஜோதிபாசு காலத்திலிருந்தே அவர்கள் கொள்கை நிலைப்பாடு. ஆனால் விசிகாவையும் ஐயுஎம்எல்லையும் நம்ம அப்படி நிலைத்து விட முடியாது. திருமாவளவன் கடைசி மூச்சு வரை தடுத்து பார்த்தார். இந்த அமைச்சரவையில் இடம்பெறக்கூடாது, அமைச்சரவையில் இடம்பெற மாட்டேன் என்று கடைசி முயற்சி வரை போராடினார். ஆனால் அவரை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களும் இது விசிகாவுக்கு கிடைத்த வாய்ப்பு, கூட்டணி ஆட்சியிலே அமைச்சரவையிலே பங்கு வருவது நமக்கு கிடைத்த வாய்ப்பு, நம் கட்சிக்காரர்கள் எல்லாம் தாவேகாவுக்கு சென்று விட்டார்கள், எனவே நம் கட்சியை காப்பாற்றுவது கஷ்டம், நீங்கள் வர வேண்டும் என்று திருமாவளவனுக்கு நீங்களும் அமைச்சராக வேண்டும் என்று தாவேகா கொடுத்த அழுத்தம். ஆதவர்ஜுனா விஜய் நேரடியாக பேசி திருமாவளவனை நீங்கள் ஆட்சியில் பங்கு பெற வேண்டும், நீங்கள் மினிஸ்டராக வர வேண்டும், ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டராக வர வேண்டும், நீங்கள் திருச்சி கிழக்கை நான் ராஜினாமா செய்திருக்கிறேன், அந்த தொகுதியிலே போட்டியிட்டு நீங்கள் வென்று அமைச்சராக வர வேண்டும் என்று கொடுத்த அழுத்தத்தை எல்லாம் புறக்கணித்து விட்டு எனக்கு தேவையில்லை, மந்திரி பதவி தேவையில்லை என்று மறுத்தவர் திருமாவளவன் அவர்கள்.
எனக்கு தேவையில்லை, நான் இதில் உடன்பாடு ஒரு சிறிதும் எனக்கு உடன்பாடு இல்லை, நான் வெளியிலிருந்து தான் ஆதரவு கொடுக்கிறேன் என்று சொன்னேன், அதுபடி வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கிறேன் என்று கடைசி வரை மறுத்தவர் திருமாவளவன் அவர்கள். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவரது கட்சிக்காரர்களுக்கு திருமாவளவன் அவர்கள் தன்னுடைய கட்சியினருடைய சொல்லுக்கு இணங்க இந்த முடிவை எடுப்பதற்கு அவர் நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறார் என்று கூட நாம வைத்துக் கொள்வோம். இப்போ அப்பட்டமாக இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு நடந்திருக்கக்கூடிய இந்த குதிரை பேர விவகாரமாக இருக்கட்டும், அதிகார துஷ்பிரயோகம் என்று வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கள், இந்த ஆட்சிக்கு வந்த 15 நாட்களிலேயே பல பிரச்சனைகள் எழத் துவங்கி இருக்கின்றன. இவைகள் எல்லாம் நெறிப்படுத்தக்கூடிய இடத்தில் விசிக இருக்கிறதா என்கிற ஒரு சுய பரிசோதனைக்காவது உட்படுத்த வேண்டும் அல்லவா? அவர் இதுவரையில் இந்த குதிரை பேரை விவகாரத்தில் வாய் திறந்திருக்கிறாரா திருமாவளவன் அவர்களோ அல்லது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய வன்னியரசு அவர்களோ இதுவரை அவர்கள் கண்டித்து ஏதேனும் பேசியிருக்கிறார்களா? சிபிஎம் தரப்பிலிருந்து விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது, சிபிஐ தரப்பிலிருந்து விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இல்ல இவர் ரவிக்குமார் எம்பியே அறிக்கையே கொடுத்திருக்கிறாரு, குதிரை பேரத்தில் ஈடுபடக்கூடாது, அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்களை நீங்கள் குதிரை பேரத்தில் ஈடுபட்டு அவர்களை சேர்ப்பது என்பது சரியான நிலைப்பாடு அல்ல என்பதை தெளிவாக கண்டித்திருக்கிறார் திரு ரவிக்குமார் எம்பி அவர்கள். எனவே அதுதான் திருமாவளவனது எண்ணமும் கூட. எனவே அவரும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே குதிரை பேர அரசியலில் ஈடுபடு இப்ப இது ஒரு ரிஸ்கியான ப்ரொபோசிஷன் தான். இது திருமாவளவனுக்கும் சரி, கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கும் சரி, ஐஎம்களுக்கும் சரி ஒரு ரிஸ்கியான ப்ரொபோசிஷன் தான். நான் ஏற்கனவே அவர்களிடம் சொல்லியிருக்கிறேன், நம்ம பல்வேறு ஊடகங்களின் மூலமாகவும் சொல்லியிருக்கிறேன், ஒன்ஸ் நீங்க அமைச்சரவையில் இணைந்து விட்டால் ஒட்டுமொத்த பழியும் உங்கள் மேல் சுமத்தப்படும். நாளைக்கு ஒரு பிரச்சனை என்று வரும் பொழுது நீங்கள் வேறு நிலைப்பாட்டை எடுத்தால் நீங்கள் தான் தீய சக்தி என்று அடையாளம் காட்டப்படுவீர்கள், முத்திரை குத்தப்படுவீர்கள் என்பதை அவர்களுக்கு நான் தெளிவா நம்ம ஊடக விவாதங்களிலும் சரி இந்த டிபேட்லயும் நம்ம சொல்லியிருக்கோம். அப்ப என்ன அது, அப்ப ஒரு நாளைக்கு இது எவ்வளவு நாளைக்கு இது தாங்கும்? ஒவ்வொரு விஷயத்திலும் விஜய் அவர்கள் வாயை திறக்க மாட்டார், ஆனால் வாய் திறந்து பேசக்கூடிய ஒரே ஒரு அமைச்சர் திரு ஆதவர்ஜுனா மட்டும்தான். எனவே ஒட்டுமொத்த விஜயினுடைய ஆட்சி ஆதவர்ஜுனா என்ற நபரின் மூலமாகத்தான் நடத்தப்படுகிறது என்ற நிலை வரும் பொழுது இது பல்வேறு சூழலுக்கு வித்திடக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். என்று சொன்னால் ஆக்டிங் சீஃப் மினிஸ்டராக திரு ஆதவர்ஜுனா தான் இருக்கிறார் என்று மக்கள் இன்றைக்கு நம்ப ஆரம்பித்து விட்டார்கள். இன்றைக்கு விமர்சகர்களும் அதை பற்றி விமர்சிக்க தொடங்கி விட்டார்கள். விஜய் என்பவர் ஒரு பொம்மை முதலமைச்சராக இருக்கிறார், இதை செயல்படுத்தி கொண்டு வருவர் ஆதவர்ஜுனா தான், குதிரை பேரம் நடத்துவது ஆதவர்ஜுனா தான், கட்சியில் ஆட்களை பிடிப்பது ஆதவர்ஜுனா தான் என்ற நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நிலை வரும் பொழுது இந்த கம்யூனிஸ்ட் மற்றும் விசிக ஐஎம்எல் கட்சிகளுக்கு தர்ம சங்கடமான நிலைகள் பல்வேறு காலகட்டங்களிலே இது ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது உடனடியாக இது நடந்தாலும் சில நேரங்களில் தாங்கி கொண்டிருப்பார்கள், சில நேரங்களில் அமைதியாக இருப்பார்கள். ஆனால் எல்லா நேரத்திலும் அமைதியாகவும் தாங்கி கொண்டும் இருக்கக்கூடிய சூழல் வராது. அப்படிப்பட்ட ஒரு சூழல் வருமேயானால் ஹிந்துத்துவாவிற்கும் மாநில சுயாட்சிக்கும் ஒரு தமிழ் மொழிக்கும் இருமொழி கொள்கைக்கும் ஆபத்து நேரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுமாயானால் முதலில் எதிர்ப்பவராக திருமாவளவன் தான் இருப்பார் என்பதை புரிந்து வைத்திருக்கிறார் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். எனவேதான் அவர் சொன்னார், நீங்கள் கடும் சொற்களை கூற வேண்டாம் என்ற நிலைப்பாட்டை திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன் கட்சிக்காரர்களுக்கு சொல்லி இருக்கிறார். அதே மாதிரிதான் திருமாவளவன் அவர்களும் எதிர்வினை ஆற்ற வேண்டாம் என்ற வேண்டுகோளை திரு விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுக்கு கொடுத்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் காலம் மாறும், 6 மாதத்தில் பல்வேறு சூழல்கள் வரும். அப்பொழுது இந்த விஜய் அரசு இந்த சூழல்களிலே சிக்குண்டு சிதறுண்டு பிஜேபி எதிர்க்க வழி இல்லாமல் திணறக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். இல்லை என்றால் அவர்களுக்கு பலிகடாக வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு சூழல் வரும் பொழுது கண்டிப்பாக விடுதலை சிறுத்தைகளும் சரி, சிபிஎம் சிபிஐ ஐஎம்எல் 4 பேருமே வெளியே ஏறக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டால் அவர்களுக்கு போக வேண்டிய இடம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பதை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெளிவாக உணர்ந்திருக்கிறார். எனவே வார்த்தைகள் மூலமாக சண்டை போடுவது, களத்திலே இறங்கி சண்டை போடுவது என்ற நிலையை 2 கட்சிகளுமே தவிர்க்க வேண்டும் என்பதுதான் எனது வேண்டுகோள்.
ஏனென்று சொன்னால் திருமாவளவன் அவர்கள் கொள்கை நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பவர். அப்படிப்பட்டவரே வந்து இன்றைக்கு கட்சி இருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் இந்த அதிகாரத்தில் பங்கெடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தும் பொழுது, ஜனநாயக முறைப்படி ஒரு ஆட்சியிலே அமராத ஒரு சமூகம், ஆட்சி கட்டிலே அமராத ஒரு சமூகம் இன்றைக்கு அந்த வாய்ப்பு வரும் பொழுது அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பதில் தவறில்லை. ஆனால் அந்த தவறின் ஒரு தவறின் காரணமாகவே ஒட்டுமொத்தமாக விடுதலை சிறுத்தைகளது தமிழ் மொழி பற்றையும் மாநில சுயாட்சியையும் சனாதன எதிர்ப்பையும் மொழி பற்றையும் நாம் குறைத்து மதிப்பிட முடியாது. அவர்கள் எப்பொழுதுமே வந்து மதச்சார்பற்ற கூட்டணியின் அங்கமாகத்தான் அவர்கள் இருப்பார்கள் என்பது நிச்சயம். ஆனால் இந்த ஒரு வாய்ப்பை அவர் ஜனநாயக முறைப்படி கட்சிக்காரர்களது வேண்டுகோளின்படி திருமாவளவன் அவர்கள் ஏற்க நேரிட்டது என்பதுதான் உண்மையை தவிர அவர் பதவிக்காக அலையவில்லை. அவருக்கு கிடைத்த வாய்ப்பு முதலமைச்சர் வாய்ப்பே கிடைத்தது, முதலமைச்சர் பதவியே கிடைத்தது. அவர் மட்டும் சரி என்று சொல்லியிருந்தால், அந்த கொடுத்த லெட்டரை 15 நிமிடங்களில் வாபஸ் வாங்கியிருந்தால் இன்றைக்கு முதலமைச்சர் திருமாவளவன் அவர்கள். அந்த வாய்ப்பை தட்டி கழித்தவர் திருமாவளவன். அப்ப தமிழக துணை முதல்வர் பதவி கொடுக்கிறேன் என்று வந்த பொழுது அதையும் தட்டி கழித்தவர் திருமாவளவன். அப்ப இப்படியெல்லாம் வந்து தட்டி கழித்தவரை நாம் வந்து குறைத்து மதிப்பிட்டு அவரை வந்து கடும் சொற்களால் விவாதித்து அவர் மனது காயப்படுத்தக்கூடிய நிலைமை ஏற்படுத்தக்கூடாது. கம்யூனிஸ்டுகள் அதான் முந்திக்கொண்டு ஆதரவை அறிவித்தார்கள். அதற்கடுத்து IUML அறிவித்தது. கடைசியாகத்தான் திருமாவளவன் அறிவித்தார். எனவே வந்து திருமாவளவனது ஒரு நேர்மையில் நாம் சந்தேகப்படக்கூடாது என்பதுதான் எனது வாதம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு தொலைநோக்கு பார்வையாக பார்க்கப்படுவது வந்து இந்த செயல்களின் மூலமாக நம்ம புரிஞ்சிக்க முடியறது. திமுக கூட்டணி இன்டாக்டா இருந்துச்சு, அதை நம்ம உடைச்சிட்டோம். அது எல்லாம் நம்ம பசம் வந்துருச்சு. காங்கிரஸ் வந்துருச்சு, CPI CPM அதே போல VCK IUML இவங்க எல்லாம் இப்ப நம்ம பக்கம் வந்துட்டாங்க. அடுத்து அதிமுகவையும் இப்போ ஒரு பக்கம் ஸ்பாயிலர் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன நிலைமையில இருக்குன்னு நம்ம வந்து விவாதிச்சோம். இப்போ விடுதலை சிறுத்தைகள்லையும் இப்போ அடுத்த ஒரு பிளவை சந்திக்க நேரிடும் அப்படிங்கிற ஒரு அபாயத்தையும் தற்போது பலரும் நம்ம பார்க்கிறோம். இப்போ உதாரணத்திற்கு பனையூர் பாபு அவர்கள் 2 தினங்களுக்கு முன்னதாக கட்சியினுடைய எல்லா பொறுப்புகளிலிருந்து விடுவித்து அவர் வெளியேறிவிட்டார். காரணம், உங்களுடைய நிலையற்ற தன்மை, RSS பிள்ளை என்று குறிப்பிட்டு விட்டு அந்த பிள்ளையை தத்தெடுப்பதா என்று கொள்கை ரீதியான பல விஷயங்களை முன்னிலைப்படுத்தி அவர் வந்து வெளியே வந்துட்டாரு. இது போல பலரும் அடுத்த கட்ட நிர்வாகிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்த சிந்தனை செல்வன் போன்றவர்கள், ஆளூர் ஷானவாஸ் போன்றவர்கள் எல்லாம் இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய அமைச்சரவையில் இடம்பெற்றது வந்து அவர்களுக்கு விருப்பமில்லாத ஒரு விவகாரமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே VCKவும் தேய்மானம் அடையும், ஒரு பிளவை சந்திக்கும் என்கிற ஒரு கருத்து பொதுவெளியில் தொடர்ந்து முன்வைக்கப்படுது. அப்ப இதை எப்படி VCK எதிர்கொள்ள போகிறது? அதாவதுங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வந்து ஒரு சர்வாதிகார கட்சியாக திருமாவளவன் நடத்தவில்லை. அவர் உயர்மட்ட குழு கூட்டம் கூட்டி அனைத்து நபர்களது கருத்தை கேட்டு அவர்களது முடிவை எடுப்பதற்குத்தான் அவர் காலதாமம் பண்ண வேண்டிய சூழல் ஏற்பட்டதே தவிர, இவர்கள் கருத்தை பனையூர் பாபு என்ற MLA அந்த உயர்மட்ட குழுவில் கலந்து கொண்டு தனது கருத்தை சொன்னாரா? சொல்லுங்க. இல்ல மற்றவர்கள் சிந்தனை செல்வன் இல்ல ஆளூர் ஷானவாஸ் போன்றவர்கள் உயர்மட்ட குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு தங்கள் கருத்தை முன்வைத்தார்களா? அப்ப பெரும்பான்மையான கருத்து 95% மேலான கருத்து தாவக அமைச்சரவையில் இடம் பிடிக்க வேண்டும் என்று வரும் பொழுது, ஒரு ஜனநாயக முடிவுப்படி தலைவரே தனது முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டிய சூழல் ஏற்பட்டால் அதுதான் ஜனநாயகம். நான் எடுத்த முடிவுதான் சரி, நான் 95% ஆதரித்தாலும் சரி, 99% ஆதரித்தாலும் சரி, இல்லை எதிர்த்தாலும் சரி, நான் உங்கள் முடிவை ஏற்க மாட்டேன் என்று சொல்வது ஜனநாயகம் இல்லாத பேரு சர்வாதிகாரம். அப்படிப்பட்ட அந்த நிலையில்தான் அதிமுக பிளவை சந்தித்தது. அந்த நிலைக்கு திருமாவளவன் அவர்கள் தங்களை தள்ளவில்லை. அவர் கட்சி வந்து ஒரு பெரும்பான்மையான முடிவை எடுக்கும் பொழுது கட்சிக்கு கட்டுப்பட்டவர் தான் திருமாவளவன் அவர்கள். எனவே பனையூர் பாபு போன்ற நபர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டில் அவருக்கு 2ஆம் முறையாக MLA பதவி கொடுக்கவில்லை என்ற காரணத்தினால் அவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு இங்கு வந்து ஒரு வேலிடிட்டியாக இருக்காது. எனவே வந்து ஆளூர் ஷானவாஸ் போன்ற பக்குவம் பெற்றவர்கள், சிந்தனை செல்வன் போன்ற பக்குவம் பெற்றவர்கள் கண்டிப்பாக கட்சியை உடைத்து கொண்டு செல்ல மாட்டார்கள் என்பதுதான் நிச்சயம். தலைமைக்கு கட்டுப்படுபவர்களாகத்தான் அவர்கள் இருப்பார்கள் என்றுதான் நான் நம்புகிறேன். அப்படி சென்றால் அது வந்து திருமாவளவன் அவர்களால் அவர்களது கடும் உழைப்பால் உருவாக்கப்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி மீண்டு எழும்.
அது வந்து பிளவு என்பது அனைத்து கட்சிகளும் அது சாதகம்தான். பிளவு இல்லாத கட்சி என்று ஏதாவது ஒன்று இருக்கிறதா சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த தாவேக்காவில் கூட பிளவு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்ப பிளவு இல்லாத கட்சி என்று எதுவும் இல்லை. எனவே கட்சியை கட்டமைத்து செல்லக்கூடிய ஒரு தலைமை, ஜனநாயக பண்புகளோடு நடக்கக்கூடிய தலைமை இருந்தால் எப்படிப்பட்ட பிளவையும் சந்தித்து மீண்டெழக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும். அந்த நிலைக்குத்தான் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த பிளவை சரி செய்து கொண்டு தங்களை இணைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அங்கு ஜனநாயகம் துளிர்க்க ஆரம்பித்திருக்கிறது என்றுதான் அர்த்தம். அப்படிப்பட்ட நிலையை எடப்பாடி பழனிசாமி அவர்களே எடுக்கும் பொழுது திருமாவளவனுக்கு இது ஒன்றும் பெரிய விஷயமாக இருக்காது. கண்டிப்பாக திருமாவளவன் இப்படிப்பட்ட கழக குரல்களுக்கு பணிய மாட்டார். கண்டிப்பாக அவர் வந்து ஒரு காலகட்டத்திலே நம்ம இன்னும் ரொம்ப நாளைக்கு நீங்க வெயிட் பண்ண தேவையில்லை. இந்த தாவேக்கா வந்து அனைத்து அரசியல் விழுமியங்களையும் மண்ணில் போட்டு புதைத்து குதிரை பேரத்தில் ஈடுபட்டு அவர்களுக்கு மட்டும் சரி. நீ ஒரு விஷயம் கேட்கிறேன், 120 இடங்கள்ல தாவேக்கா ஜெயிச்சிருந்தால் இந்த தாவேக்கா விசிகாவை சேர்த்திருக்குமா? சமூக நீதி அமைச்சரவை நாங்கள் அமைத்திருக்கோம் என்று சொல்லியிருக்குமா? கம்யூனிஸ்டுக்கு ஆதரவை பெற்றிருக்குமா? ஐஎம்எல் ஆதரவை பெற்றிருக்குமா? இவர்களுக்கு ஐஎம்எலுக்கு பதவி கொடுத்திருக்குமா? சொல்லுங்க. கூட்டணி ஆட்சி அமைக்கிறேன் என்று சொல்லிட்டார். நாங்க அறுதி பெரும்பான்மை பெற்ற பிறகும் தாவேக்கா உள்ளே வாருங்கள், நாங்கள் உங்களுக்கு பதவி தருகிறேன் என்று சொல்லியிருப்பார்களா? ஏன் இதே ஆதவர்ஜுனா இது அம்பேத்கர் பத்தி புக் ரிலீஸ் ஃபங்க்ஷன்ல திருமாவளவன் ஏன் துணை முதல்வர் ஆகக்கூடாது என்று கேட்டவர் தானே இவர். கேட்டாரா இல்லையா? கேட்டாரு. சரி, இப்ப வந்து ஆதவர்ஜுனா தானே எல்லாமே டிசைடிங் ஃபேக்டர். ஆதவர்ஜுனா தானே அங்க வந்து முதலமைச்சராக செயல்பாட்டு முதலமைச்சராக இருக்கிறார், ஆக்டிவ் சீஃப் மினிஸ்டராக. அப்ப ஆதவர்ஜுனா என்ன பண்ணிருக்கணும்? திருமாவளவனுக்கு துணை முதல்வர் பதவி கொடுத்துருக்கணுமா இல்லையா? ஏன் கொடுக்கல? நீங்க சொல்லும். அப்ப என்ன அர்த்தம்? அப்ப ஆதவர்ஜுனாவும் சரி, திரு விஜய் அவர்களும் சரி, இவர்களை தங்களது ஆட்சி நீடிப்பதற்காக பயன்படுத்தி கொண்டார்கள். சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது விடுதலை சிறுத்தைகள் தூக்கி எறியப்படுவார்கள், கம்யூனிஸ்ட் கட்சிகள் தூக்கி எறியப்படுவார்கள், காங்கிரசும் தூக்கி எறியப்படும், ஐஎம்எலும் தூக்கி எறியப்படும். அப்பொழுதுதான் இவர்கள் அத்தனை பேருக்கும் அவர்களுக்கு அவர்களது நிலைப்பாடு தெரியும். எனவே வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் மட்டும்தான் தப்பி பிழைக்கும். உள்ளே சென்று ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற வேண்டும் என்று திருமாவளவனை வற்புறுத்தி சென்ற விடுதலை சிறுத்தைகள் பின்னால் வருந்த நேரிடும். அது உண்மை. அதே மாதிரி ஐஎம்எலும் நமக்கு வந்து கிடைக்காதது கிடைத்திருக்கிறது, குஞ்ஞாலி குட்டியே சொல்லிவிட்டார் என்று பதவியை பெற்ற ஐஎம்எல் அவர்களும் வருந்த நேரிடும். இது மட்டும் இல்ல, நம்ம ஜவஹர்லா அவர்களும் வைகோ அவர்களுமே நாங்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடாமல் தனியாக இருந்தால் எங்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி கிடைத்திருக்குமே என்ற நப்பாசை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். எனவே இது திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்து கட்சிகளுமே இனிமேல் தனியாக நின்று வெற்றி பெறக்கூடிய வகையிலே தங்கள் கட்சியை கட்டமைக்க வேண்டிய தேவை அவர்களுக்கு இருக்கிறது என்பதை ஒவ்வொரு கட்சியும் உணர வேண்டும். தனியாக நிற்க வேண்டும், தனியாக நின்று மக்கள் நம்பிக்கையை பெற வேண்டும், தனியாக நின்று ஆட்சிக்கு வர வேண்டும். கூட்டணி என்பது இனிமேல் இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி அமைந்துவிடும் என்பதை உணர்ந்து பெரிய கட்சிகள் தனியாக நின்றால் கண்டிப்பாக அவர்கள் ஒரு நாள் மக்கள் அவர்களை ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. அதை விட்டு இந்த கூட்டணி கட்சிகளை கொண்டு வந்து சேர்த்து இவர்கள் வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த கூட்டணியை உடைத்து விட்டு செல்லக்கூடிய ஒரு சூழலில், பலிகடாகக்கூடிய ஒரு சூழலில் வந்து ஒரு ஜனநாயகத்திற்கு ஒரு ஆரோக்கியமான சூழல் அல்ல. ப்ரீ போல் அலையன்ஸ் தொடர வேண்டும், போஸ்ட் போல் அலையன்ஸ் என்றைக்கும் நிலையானது அல்ல. ப்ரீ போல் அலையன்ஸ் தான் நிலையானது. ஆனா அந்த ப்ரீ போல் அலையன்ஸை உடைத்து காண்பித்தது பிஜேபி. அந்த ப்ரீ போல் அலையன்ஸை உடைத்து காண்பித்தது பிஜேபியினுடைய வழக்கரமாக செயல்படக்கூடிய தாவேகா. எனவே வந்து இது இனிமேல் வந்து கூட்டணி என்பதற்கு அர்த்தமே இல்லை. கூட்டணி என்பதற்கு அர்த்தம் இல்லை. அவரவர்கள் தனியாக நின்று தங்கள் பணங்களை பரிசோதித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான். எனது உள்ளாட்சி தேர்தல் வருகிறது, எல்லாரும் தனியா நில்லுங்க, எல்லாரும் தனியா நில்லுங்க. உள்ளாட்சி தேர்தல்ல அடுத்து மாநில மக்களவை தேர்தல் வருகிறது 29, அதுல எல்லாரும் தனியா நில்லுங்க. மக்கள் யாரை ரெகக்னைஸ் பண்றாங்களோ ரெகக்னைஸ் பண்ணட்டும். எதற்கு கூட்டணி? அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்படுமே ஆனால் ஒவ்வொரு கட்சியும் தொண்டர்களை மதிப்பார்கள், தொண்டர்களுக்கு ஜனநாயக முறைப்படி வாய்ப்புகளை கொடுப்பார்கள், இளைஞர்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படும், மற்ற பிரச்சனைகள் எல்லாம் ஒவ்வொரு கட்சியிலும் ஜனநாயக முறைப்படுத்தப்படும். தனியாக நின்று வெற்றி பெற்றால் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். கூட்டணி கட்சி என்று போனால், ப்ரீபோல் அலையன்ஸ்ல போனா அந்த ப்ரீபோல் அலையன்ஸை உடைத்து கொண்டு செல்வது எந்த வகையிலும் நியாயமில்லை என்பதை
ஒவ்வொரு கட்சியும் உணர வேண்டும். ஆனால் இதற்கு பலிகடா ஆகியது விசிகாவும் ஐயுஎம்மும். கம்யூனிஸ்ட் பலிகடா ஆகல. ஆனால் அவர்கள் முந்திக் கொண்டு தங்கள் ஆதரவை தெரிவித்ததன் காரணமாகத்தான் விசிகாவும் தெரிவிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அவர்கள் கம்யூனிஸ்ட் முந்திக் கொண்டு தங்கள் ஆதரவை தெரிவித்ததன் காரணமாகத்தான் ஐஎம்எலும் முந்திக் கொண்டு ஆதரவை தெரிவிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அப்ப இந்த ஒட்டுமொத்த தாவேகா விரித்த வலையிலே, காங்கிரஸ் விரித்த வலையிலே திமுகவின் கூட்டணி கட்சிகள் பலிகடா ஆக்கப்பட்டிருப்பது என்பது உண்மை. எனவே கருத்து பரிமாற்றங்கள், கூட்டணி மாற்றங்கள் மீண்டும் நடைபெறலாம். 6 மாதத்திற்குள்ளாக போன கட்சிகள் திரும்ப வரலாம் திமுக கூட்டணிக்கு. இல்லை என்று சொன்னால் தனித்து நிற்க வேண்டிய சூழல் ஏற்படலாம். எனவே எது வேண்டாம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே கடுஞ்சொற்களால் ஒவ்வொரு கட்சியும் விவாதிப்பதை, குற்றச்சாட்டை சொல்வதை தவிர்க்க வேண்டும் என்பதுதான் எனது கோரிக்கை. நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தீங்க. மிகுந்த நன்றிகள் சார். நன்றி. தேங்க்யூ.